வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கிரக சேர்க்கையில நம்ம ஏற்கனவே சூரியன் சனி, சனி சந்திரன், அப்புறம் குரு சரி செவ்வாய் புதன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி குரு புதன் இந்த சேர்க்கை வந்து ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? குரு முற்றிலும் சுபர், சுபரிலும் சுபர். எதுவுமே ஒரு நேர் வழியில போய் எல்லாத்தையும் கத்துக்கிடணும், எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் படி போகணும், யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கணும், நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு முழு நல்ல சுப கிரகம். சரிங்களா? யாருக்கும், அதாவது ஒரு சிறிதளவு கூட தீமை நினைக்கக்கூடியாத ஒரு நபர் தான் அது குருதான். முற்றிலும் மாபெரும் சுபரையும் சுபர். எவ்வளவு பெரிய பாவிகள் கூட சேர்ந்து இருந்தாலும் தன்னால் முடிந்த வரை ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வழியில் நல்லது செய்ய முற்படும் கிரகம் குரு. தான் கெட்டாலும் அந்த பார்க்கிற இடத்தை எப்படியாவது புனிதப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். இதுதான் குருவோட ஸ்பெஷாலிட்டி. எவ்வளவுதான் அவர் அந்த ஜாதகத்துல வலிமை இழந்து இருந்தாலும் ஜாதகருக்கு எப்படியாவது தான் கொடுக்க வேண்டிய விஷயத்தை எப்படியாவது கொடுக்கறக்கே முற்படுவார். அதுதான் குரு. சரிங்களா? புதன் எல்லாத்துலயுமே ஒரு அறிவு தர்க்கம், முந்திரி கொட்டத்தனம், துடுதுடுப்பு. அதாவது குரு எதையுமே நேர் வழியில போய் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைப்பாரு. புதன் வந்து ஷார்ட்கட் ரூட்ல போய் அதை வந்து அனுபவ ரீதியா சில விஷயங்களை சொல்ல முற்படுவார். கணக்கு போட்டு கணக்கு விஷயங்கள்ல எனக்கு நீ இதை கொடுக்குறியா, உனக்கு நான் இதை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடியவர் புதன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்துல இணையிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல அகண்டாகாரம். ஜாதகரை ஒரு பெரிய நான் தான் புத்திசாலிங்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் மாத்திருவாங்க. இரண்டு பேருமே சுபர்கள் அப்படிங்கும் போது குருவால புதன் நல்ல சுபத்துவப்படுத்தப்படுவார் அப்படின்னாலும் கூட தனக்கு பிடிக்காத ஒருவர் கூட இருக்காருங்கிற ஒரு மனநிலையிலே இருப்பார். ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் ஒரு புராண கதைகள்ல சொல்லப்பட்ட மாதிரி குருவோட மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த ஒரு தகாத முறையில பிறந்த குழந்தைதான் புதன்கிற போது ஒரு விதத்துல இவரும் அதுக்கு காரணம்னு சொல்லி புதனுக்கு வந்து குருவை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்காது. அதனால இந்த உபய லக்கணங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தனுசு மீனத்துக்கு இவர் புதனே வந்து பாதகாதிபதியாக வருவாரு, கேந்திராதிபதி தோஷத்தை உண்டு பண்ணுவாரு. அதே மாதிரி மிதுனம் கன்னிக்கு குருவே பாதகாதிபதியா வந்து இந்த கேந்திராதிபதி தோஷத்தை வலுத்து செய்வார். ஸோ அதனால இவர்கள் இணைந்திருப்பது சுபர்களோட வீடு அப்படிங்கும் போது மேற்கொண்ட அந்த இடத்த வந்து டேமேஜ் பண்றதுக்கு அதிக சுபத்தன்மையாகி இந்த இடத்த டேமேஜ் ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு. இருக்கிற இடத்த கெடுக்கிற மாதிரி ஆயிரும். அதாவது ஒரு சுபர்களோட வீட்டுல போய் உட்கார்றாங்கும் போது ஓவர் ஒளித்தன்மையெல்லாம் அந்த இடம் நசிக்கவே செய்யப்படும். இதே ஒரு பாவர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரிதான். சரிங்களா? எது எப்படியோ குருவும் புதனும் சேர்வது ஒரு அதீதமான ஒரு நல்ல அறிவுத்திறன், எல்லாத்துலயுமே ஒரு மேற்கல்வி படிக்கிறது, ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை, ஒரு எப்படி சொல்றது, ஆன்மீக சிந்தனை, குருவோட ஆன்மீக நாட்டமும் ஒண்ணுக்குள்ள வரும். புதனோட அந்த கணக்கு புத்தியும் இதுல சேர்ந்து அப்படி மிளறது நல்லாவே தெரிய வரும். அதாவது உயர்கல்வியில் படிக்கிறதாகட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்காங்களா ஜாதகத்துல, ஏன் 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 இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஜாதகத்துல இருக்கவே செய்யும். எதையுமே ஒரு தேடி 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 வந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். எத்தனை வயசானாலுமே புதுசா இன்னும் என்ன லேர்ன் பண்ணலாம், இன்னும் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இந்த சேர்க்கைகள் கொண்டு போகுமே தவிர இதுல வந்து இந்த ஒரு இதுதான் இருக்கும். அறிவு அதாவது நான் பெரிய ஆளு அறிவுல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாதகருக்கு வந்து ஒரு அகண்டாகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பெரிய பெரிய ஜோதிடர்களை உருவாக்குறது இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கும். குருவும் புதனும் இதுலயா ஒண்ணுல ஒரு தொடர்பு கொண்டிருப்பாங்க. ஏதோ சமசப்தமா பாக்குறதோ, இல்ல குரு புதனை பாக்குறதோ, இல்ல குருவும் புதனும் திரிகோணத்துல இருக்கிறதோ, இல்ல சேர்ந்து இருக்கிறது.
ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது, லக்னத்திலேயே சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க பிறந்தவர்கள் ஜோதிடர்களா இருக்கிறத நிறைய இடத்துல பார்க்க முடியும். எது எப்படியோ இந்த இரு கிரகங்கள் சேரும் போது ஜாதகர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மமதையை விட்டுட்டு உணவு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு சேர்க்கை ஒரு நல்ல சேர்க்கை நான் பார்த்த வரைக்கும்